ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் மோஹித் கேமர். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஃப்ரீ ஃபயர் கேமோடு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நருட்டோ பண்டில் நம்ம கிளைம் பண்ணியாச்சு. பாக்ஸிங்கு, அந்த ஜிம் ட்ரைனர் பண்டில், எல்லா பண்டிலும் எடுத்தாச்சு. இப்போது நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேன். ஓகே, இப்போது நம்ம என்ன விளையாட போகிறோம், அதாவது பியர் ரேங்க்கில் போக போகிறோம். அதுவும் இல்லாமல் என்னோடய பழைய ஐடி ஒன்று நான் என் பழைய சேனலில் போட்டிருப்பேன். என்னோடய புது ஐடி வந்து பேன் ஆயிடுச்சுன்னு. அந்த ஐடி ரிட்டன் வந்துடுச்சு. இது 42 லெவல், 42 லெவல்ஸ் தாண்டிடுச்சு. அதில் வந்து இப்போ பிஆர் ரேங்க் போக போகிறோம். இதில் வந்து பிஆர் ரேங்க்கில் வந்து கோல்டு தான். ஆனால் நம்ம சிஎஸில் வந்து ஹீரோய்க்கு அடிச்சிட்டோம். இது வரைக்கும் 3 சிஎஸில் ஹீரோய்க்கு அடிச்சிருக்கோம். நம்ம பிஆர் அவ்வளோவா மெயின்லாம் விளையாடினது கிடையாது. அதனால் ஓகே, இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம். பேர்முடா. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட தான் ஃப்ளாக் வந்துருக்கு. எங்கே இறக்கலாம் கரெக்டாக? நியூ ஆர்க்வேயில் இறக்குவோம். ஓகே, ஆர்க்வேயில் இறக்குவோம். இன்னும் 2 பேரும் அன்ஃபாலோ கொடுத்துட்டு போயிட்டானுங்க. ஓகே, பரவாயில்ல, நம்ம நம்பி ஒரு தெய்வம் வந்திருக்கு. அந்த தெய்வத்தை நம்ம காப்பாற்றுவோம். தம்பி, நீ என்ன ஃபாலோ பண்ணுப்பா, நான் பார்த்துக்கிறேன் ஒன்று. ஓகே, கீழே இறங்குவோம். எவர் இருந்தாலும் போடுவோம். அட்லீஸ்ட் இதில் ஒரு 20 கில் இல்லை ஒரு 15 கில்லாவது அடிக்கணும். அடிப்போம். எல்லாம் வேண்டிக்கோங்க, அடிச்சிக்கலாம். ஓகே, அடிச்சிடுவோம். ஓகே, அங்கே ஒரு P90 இருக்குது, அதை எடுப்போம். ஓகே, P90 எடுத்தாச்சு. படா அப்படி. இந்த கண்ணை ஏன் ஏறுது? வெளியப்போ. நம்ம பிளாஸ்மா கன்று கிடச்சா நல்லாயிருக்கும். 4x ஸ்கோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எங்கும் பிளாஸ்மா கிடைக்கல. கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணோம். போடு, அங்கே ஒரு எனிமி. போடுறா. ஆனால் நிறைய நியூ பிளேயர்ஸ் தான் வருவாங்க. நம்ம வேறு ஆல்ரெடி நல்லா விளையாடுற பிளேயரு. இந்த மாதிரி நியூ பிளேயர்ஸ் கச்சா டப்பு போட்டு தாக்கிட்டுருக்கோம் நம்ம. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் போயை அடித்தேன்னா இல்லைன்னு தெரியும். நிறைய ட்விஸ்ட் இருக்கும், டர்ன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும். இதில் வேறு பாதியா ஒரு 2-3 கில்லோட கிளிப்பு வந்து டிலீட் ஆகிடுச்சு. அந்த கிளிப்போடு அது கிடச்சதுன்னா நான் இன்னொரு வாட்டி போடுறேன். அது கிடைக்கலன்னா அந்த கிளிப் இல்லாமல் தான் வரும். ஓகே, இங்கே ஒருத்தன் நின்றுருக்கான். குத்திய கொள்வோம். சுற்றியா மேன், போடு. பார்த்தீங்களா எவ்வளோ ஆட தெரியாதவங்க வந்து ஆடுறாங்கன்னு. ஏன்னா நம்ம கோல்டில் இருக்கோம். எப்படி ஆட தெரியாதவங்க வருவாங்களோ அவங்க தான் வருவாங்க. ஓகே, நம்ம எல்லோரையும் போயிட்டு கொல்லுவோம். ஓகே, பிளாஸ்மா கிடச்சிச்சுங்க. ஓகே, பிளாஸ்மா கிடச்சிச்சு. இப்போது போயிட்டு போகுவோம். வாங்க போயிட்டு 4x ஸ்கோப் அந்த மிஷினில் வாங்குவோம். வெண்டிங் மிஷினுங்க. ஓகே, அந்த சைடு இருக்குது. ஓகே, வெண்டிங் மிஷின் 4x ஸ்கோப் எடுப்போம். அதே மாதிரி ஒரு சூப்பர் மெடிக்கேட் வாங்கிப்போம், யூஸ் ஆகும். ஓகே, வந்தாச்சு. ஓகே, 4x ஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அனுபவம். இன்னும் உள்ள ஏதோ கன் சவுண்டு கேட்குது. அப்போது நம்ம டீம்மேட் எனிமையை சுட்டுட்ருக்கான். நம்மளை விட்டு கில் எடுக்கலாமா? எப்படிப்பா தம்பி நீ நான் வரேன் தனியாக. இதுப்பா வரேன். டேய், நல்லா பண்ணுறேன். மேலே ஒரு கில்லு வச்சுருந்தேன் நினைக்கிறேன். இல்லை அதை அப்பயே முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ பிளாஸ்மா கன்ஸ் எடுத்தாச்சு. ஏறி போவோம், வேறு லொக்கேஷன்ஸ்க்கு போவோம். இந்த சிஎஸில் வர ஒரு லொக்கேஷன் இங்கே தான் இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு போவோம். இருங்க. ஓகே, இறங்குடா கைப்பில்லை, குதிடா. ஓகே, இப்போ போவோம். போயிட்டு இங்கே நிறைய எனிமீஸ் வருவாங்க நமக்கு போடுறதுக்கு. சரிங்களா, கொள்றதுக்கு. அங்கே ஒரு எனிமி கிடச்சிருக்கான். இல்லை அது எனிமி கிடையாது. பின்னாடி அவனை சொல்கிறான். போடு குளோவால். இங்கே ஒன்று குளோவால் போட்டுக்கலாம். சைடில் சொல்கிறானுங்க, அசிங்க கேட்டவனுங்க. போடு, ஒரு 92, ஒரு 24. ஓகே, லைட்டாக அழுத்தி பிடி தான். பரவாயில்ல, பிஆர்ன்றதே அழுத்தி பிடி தான். ரூம் மேட்ச்லாம் வந்துச்சுன்னா 1 டேப் அடிக்கணும். மிச்சப்படி இதெல்லாம் அழுத்தி பிடி தான் நம்ம. ஓகேங்களா. ஓகே, இப்போ யூஏவி போட்டுக்கிட்டாச்சு. மெக்கானிக் பாக்ஸ் போட்டுக்கிட்டு கிளம்புவோம். ஓகே, கோ ரஷ் பண்ணுவோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரஷ் பண்ணால் நம்மளுக்கும் நல்லது, எனிமிக்கும் நல்லது. எனிமி சீக்கிரமாப்பா உன் தலையில் வாங்கிட்டு போ. சாரி, கொஞ்சம் ஸ்பீடாக பேசுறதுனால நம்மளுக்கு வரல. ஒரு எனிமி இன்னொரு எனிமிக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். நம்ம போய் நடுவில் இன்னொரு எனிமியை இன்னொரு எனிமியும் போட்டுருவோம். வாங்க, ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குல்ல.
ஓசிகள் அடிப்பான். ஓ, நம்மள மீறி ஒருத்தன் ஓசிகள் அடிக்கிறான் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மன்னனாக இருப்பான் அவன் ஓசிக்கல்ல. நம்ம தான் ஓசிக்கல் மன்னன் பார்த்தா போடு ட்ரம் போடு ஹெட்ஷாட்லாம் வருதுங்க. அப்படிக்கா நீ நான் போய் அடிச்சிட்டேன்னா என் சென்சிட்டிவிட்டி வேணும்னா கமெண்டில் ஹாய்னு அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, யாரா பின்னாடி? டேய், பேசிகிட்டு இருக்கும்போது சுடாதடா. இங்கே தான் பேசிகிட்டு இருக்கல. ஓகே, இங்கே ஒரு சாண்டினோ பவர் இறக்குவோம். அப்புறம் இங்கே ஒரு க்ளோவால் போடுவோம். வந்து சுட்டுக்கிட்டு போட்டாங்க. மெக்கானிக் பாக்ஸ் ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். ஓகே, இப்போ எதுக்கு இதை போட்டேன் நான்? பிளாஸ்மா வச்சு சுடுவோம். ஓகே. போடி எங்கடா போனேன்? அவுட்டு. அவன் எங்கே போனான்? ஓ, இவன் சுட்டுட்டானா? ஓகே, வாங்க போவோம். டேய் போ மேன். நம்ம ஃபோன் வேறு லேக் இருக்குது. அதனால் ஓகேங்க, போவோம். இதுக்கு மேலே எனிமீஸ் கிடைக்கிறாங்களாம் பார்ப்போம். கிடச்சாங்களாம் மட்டும் விட போகிறதில்ல, போட்டு தாக்கிட வேண்டியது தான் அவங்கள. ஆனால் நம்மளுக்குன்னே எனிமீஸுங்களாம் யார்கிட்டயோ போய் செத்துறானுங்க. நம்ம இப்போதைக்கு ஒரு 6 கிலோ தான் வச்சுருக்கோம். ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு சேனலில் போட்டிருந்தோம். அந்த சேனலில் வந்து சரியாக சப்ஸ்கிரைபர்ஸ் வராதனால இன்னொரு சேனலில் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு பிஆர் மேட்ச் போட்டேன். அதில் வந்து பிளாட்டினம் 4 எவ்வளவோ இருந்தது அப்போது. இப்போ சீசன் முடிஞ்சதில்ல, அப்போ வந்து மாறிடுச்சு. அப்போ என்னென்னா 28 கிலோ 24 கிலோ அடித்தேன். அது ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் சரியாக ரீச் ஆகலை அந்த சேனலில். அதனால் இப்போ இதில் போட ஆரம்பிச்சிருக்கேன். இது ஆல்ரெடி நான் ஒரு சேனல் வச்சுட்ருந்தேன். அதில் இருக்க வீடியோ டிலீட்ஸ் பண்ணிட்டு போட்டுட்ருக்கேன். ஓகே, இங்கே யார் நான் பின்னாடி சொல்கிறத? மேன் பேசிகிட்டு இருக்கப்போ சுடாத, டென்ஷன் ஆகிடுவேன். அவுட்டு, வெளியே போ. யூஏவி போடுவோம். மெக்கானிக் பாக்ஸ் போட்டுக்கிட்டாச்சு. ஓகே, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்போ பேட்ஸ்மேன், அவர் தான் பவுலரு. போட்டு பொழுது எடுத்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு லூட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டா யூஸ் ஆகும். இந்த மேட்ச்சில் லாஸ்ட் சர்வைவிங்லாம் கிடையாது, சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஜோனு ஒரு வாட்டி பிஆர் மேட்ச் ஒன்று போனேங்க. அதில் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தன் வந்தான் லாஸ்ட் இல்லை, ஃப்ரெண்டான மாதிரி உட்காந்து நினச்சிட்டோம். கடைசிக்கு அவரும் என்னை அடிக்கலை, நானும் அவரை அடிக்கலை. ஆனால் கடைசியில் நாங்கள் என்ன பண்ணோன்னா போடு. ஓகே, அது கடைசியில் நாங்கள் என்ன பண்ணோம், லாஸ்ட் ஜோனுக்காக ஓரியன் போட்டுக்கிட்டு தப்பித்தோம். ஆனால் அவர் ட்ரோகன் மூமெண்ட் போடல, நான் ட்ரோகன் மூமெண்ட் போட்டேன். ஓகே, யாராவது நம்ம டீம்மேட்டை சுட்டுட்ருக்கான். யார் மணி? நான் இருக்க போது என் நண்பனே அடிக்கிற. டீம் வைப் அவுட். இப்போது 10 கிலோ அடிச்சிருக்கோம். இப்போ எல்லாம் என் டீம்மேட் எல்லாம் என்னை ப்ரோ பிளேயர்னு நினச்சிட்ருப்பாங்க. நான் ஏதோ நருட்டோ பண்டில்லாம் போட்டு பெயின் பண்டில் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கே தெரியாது நான் ஒரு அழுத்து பிடி பிளேயர். ட்ரை போடுறேன், நான் யாரும் காட்டுறேன். கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். பாருங்கள், டீம்மேட் பார்த்தியா வந்து பார்த்துனீங்க. எமௌண்ட்டு சூப்பரே எமௌண்ட் போடுறாருங்க. ஃப்ரெண்ட் ஆகிட்டாரா? ஆமாம், ஆல்ரெடி அவர் நம்ம ஃப்ரெண்டு தானே. அவர் எப்படி ஃப்ரெண்டா? ஓகே, இந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு நம்ம போயிட்டு சீக்கிரமாக போடுவோம். யாரோ அங்கே ஸ்னைப்பர்லேருந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இவர் தான் சுட்டுருக்காரு. அவனுக்கு பாட்டு போயிட்டுருக்கானுங்க. முன்னெல்லாம் நல்லா விழும், இப்போலாம் விழ மாட்டேங்குது. போட்டாரா? ஏங்க ஊசிகள் அடிக்கிறிய? இல்லை, நானும் ஊசிகள் வச்சேன், அவர் அடிக்கலை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு எமௌண்ட் பக்கத்துலேயே வச்சுட்டு எமௌண்ட் தொட்டுறேன் தெரியாமல். பருது. படு. ஓகே, அது படுற மாதிரி தெரியல. சைட்லேருந்து எவனோ சொல்கிறான். மாமனே ஸ்ட்ரைட்டாக சொல்கிறான், முதுகில் ஏன்டா சொல்கிறேன். போடு. அவ்வளோதாங்க, டவுன் ஆயிடுச்சு. இதோட 11 கில் அடிக்க போகிறோம். புல்லட்ஸை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் இப்படி போய் அடிச்சிட்ருக்கேன். ஏன்னா அப்புறம் தேவைப்படுற டைமில் இருக்காது. ஓகே, ஒரு காரை விழ வைப்போம். காரை விழ வச்சுட்டு எனிமி யாருன்னா மேலே வந்து விழுதான்னு பார்ப்போம். எனிமி மேலே. ஆனால் எனிமி இங்கே வரவங்களாம் அவ்வளோ அறிவாளியாலாம் இல்லை.
சொல்ல முட்டாளுங்க பாருங்க, போய் அங்கே நின்றுட்டுருக்கான். ஓடு. ஓகே போட்டாச்சுங்க. இப்போது மெடிக்கிட் இல்லை, மெடிக்கிட் போட்டுப்போம். அந்த கார் பின்னாடி போவோம். மெடிக்கிட் போடு. அண்ணனுக்கு ஒரு மெடிக்கிட் போட்டாச்சுங்க. மெடிக்கிட் போட்டாச்சு. இதுவும் ரெடி பண்ணியாச்சு. ரிப்பேர் பாக்ஸ் போட்டுனாச்சு. ஓகே 12 கிலோ அடிச்சிருக்கோம். இது 10வது நம்ம அடிக்கணும். யாரை கேட்டு க்ளோவால் இதுவே போட்டுக்குது. குதி குதி கீழே குதி. ஓகே 10 அலைவ் ஃபைனல்ஸ். ஓகே 10 பேர் அலைவில் இருக்காங்க. இதில் நம்மளால் ஒரு 15வது அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே போவோம். இந்த பேக் வேறு ஃபுல்லாக இருக்குது போல இருக்குது. ஸ்லோவாக ஓடுது. அப்படிலாம் எதனா இருக்கா புரியலை, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே இப்போ சாண்டினோ ஒன் சைட் போட்டு இப்படி போயிட்டு சும்மா போர் அடிக்குது, அந்த மாதிரி போட்டு விளையாடுவேன் நான். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த வீடியோ போர் அடிக்குதுன்னு பார்த்துட்ருப்பீங்க. போர் அடித்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். பார்க்காம போயிட்டுருக்கேனே. அதாவது இப்போ கட்டான கிளிப்பு தாங்க, கட்டாச்சுன்னு சொன்னல அந்த கிளிப்புங்க, தெரியாமல் கட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 16 கிலோ இருக்கும். நடுவில் ஒரு 4 கிலோ அடிச்சிட்டேன். தொடர்ந்து 4 கிலோ அப்படியே வந்தானுங்க, டப்பன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே இதுக்கு மேலே போயா தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம போயா அடிப்போமா அடிக்க மாட்டோமா தெரியல. அடிச்சிருவோம். எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. 4 பேர் தாங்க. போயாங்க போயா அடிச்சாச்சுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாரா பார்த்துட்டிங்கன்னா லைக் போடுங்க, கமெண்ட்டில் ஹாய்டான்னு அனுப்புங்க. பாய். இதுதான் உங்கள் MJ ஸ்குவாட்.